Hi guys, welcome to KNR Financials. So today வந்து 13th September. So இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி நம்ம பண்ணோம், ஸோ எப்படி ப்ராஃபிட் பார்த்தோம், ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நேற்று நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிஹேவியர் படி நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணா மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ட்ரேட் எடுக்க போறோம். ஸோ அதுதான் வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் எப்படி பிஹேவ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு செல், அப்புறம் ஒரு பை, அப்புறம் மறுபடியும் ஒரு செல், ஒரு பை. ஸோ நம்ம நேற்று என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த லெவல்லையாவது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஹைக்கு வரும். ஸோ வரும்போது நம்ம வந்து என்ன பண்றோம், கால் ஆப்ஷன் பை பண்றோம் அல்லது பையிங் சைடு நம்ம போறோம். சரிங்களா, பை பண்ணிட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி என்ட்ரி தான் கொடுத்துச்சு. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து எக்ஸாக்டா தொடரணும்னு அவசியம் இல்லை. 10 பாயிண்ட் முன்னரோ பின்னரோ ஸோ இந்த லெவல்ல கூட நம்ம டச் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியாக்கு கீழே தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைப்போம். இங்க வந்து ஒரு கிரீன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்க வந்து ஒரு என்ட்ரி எடுப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கும். ஸோ இதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1:2க்கு போய்க்கலாம். ஸோ 1:2 போகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு ஈஸியா வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் வந்து இந்த ரீசன் ஸ்விங்கை கீழே வைப்போம். ஸோ டார்கெட் வந்து 50%, இது வந்து 100% டார்கெட், இது வந்து 100% அதிகமான டார்கெட். ஸோ மோரல்லஸ் 1:2, 1:5 அது மாதிரி நீங்க ஈஸியா எடுத்து வச்சுக்கலாம், வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து அதே மாதிரி தான் லெவல்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ட்ரேட் என்ட்ரி நமக்கு ஈஸியா கொடுத்துருக்கு. ஸோ ஒரு செல், அப்புறம் ஒரு பை, ஒரு செல், ஒரு பை. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், மோரல்லஸ் நம்ம இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் ஆஃப் ரேஞ்சுக்கு வரணும். ஸோ இங்க வரும்போது இது எப்பயுமே வந்து இந்த இடத்துல எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் என்ட்ரி கிடைக்காது. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எப்படி பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இட்ஸ் ரிவர்சல் ஆர் இட்ஸ் கண்டினியூஷன் சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேண்டிலுக்கு விட்டுட்டு இந்த கிரீன் கேண்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்துட்டு இதோட நம்மளோட டார்கெட் எய்தர் இது, பட் ஆப்ஷன்ஸை பத்தி இந்த டார்கெட் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம என்ன பண்றோம், டீசெண்டா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்றோம். சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 40,900 கிட்ட போகணும். சரிங்களா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கேண்டலுக்கு கிட்ட நம்ம வந்து எடுப்போம். ஒன்ஸ் இந்த கிரீன் கேண்டல் நமக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுப்போம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டாப் லாஸ் அல்லது பஃபர் விட்ட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா, அந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா பஃபர் விட்ட ஸ்டாப் லாஸ் இல்லை, எனக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் லாஸ் ஆகணும், ஸ்ட்ரிக்டா வந்து நான் இதான் ஃபாலோ பண்ணுவேன், அதிகமாலாம் நான் வைக்க விரும்பல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்கை கீழே வைக்கலாம். சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 73 பாயிண்ட்ஸ் வருது. இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். அதுவே வந்து பஃபர் விட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே வைக்கணும். ஸோ ஜோனுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் பஃபர் விட்டு வைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 105 நமக்கு வரும். 105 பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட வரும். சரிங்களா, டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2. இது எப்படி அச்சீவ் ஆகுது, இப்போ ரீசெண்ட் வீக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓவர் நைட்ல தான் வந்து பொசிஷன்ஸ்ல வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இன்டர்டே ட்ரேடர் இருந்தா இந்த க்ளோசிங்ல வந்து நம்ம எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, ஸோ எக்ஸிட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லை நம்ம வந்து சரி பொசிஷன் ட்ரேடரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கேப் அப்பா இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ஈஸியா அச்சீவ் ஆயிடும். சரிங்களா கைஸ், ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரேடுக்கான லாஜிக். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலை, நமக்கு இன்னும் பை சைடில் தான் இருக்கு. ஸோ ரிவர்ஸ்க்காக நம்ம வந்து எப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ட்ரெண்ட் எப்படியோ அந்த ட்ரெண்ட் கூட தான் போகணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னைக்கு குரூப்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இந்த லெவல் அதாவது 40,800க்கு மேல வந்து மார்க்கெட் டச் பண்ணிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்துட்டு நமக்கு மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் தூரம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஃபுல் ரெட்ல கீழே விழுந்துச்சு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ஜோன், சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஆஃப் ஜோன் மார்க்கெட் இன்னைக்கு இதுலயே வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் கிட்ட கன்சாலிடேட் ஆயிடுச்சு. சரிங்களா, கன்சாலிடேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் அண்ட் லெஸ் எல்லா ஷார்ட் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹைக்கு மேலதான் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பை பண்ணவங்க எல்லாருமே இந்த ஸ்விங்கு கீழே தான் வந்து ட்ரையல் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ன பார்க்கணும் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ட்ரெண்ட் ஓவரால் வந்து அப் ட்ரெண்ட். சரிங்களா, அப் ட்ரெண்டா இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா அதாவது
ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷார்ட் ஆர்டர்ஸ், அதாவது செல் பண்ணவங்க ஃபுல்லா ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க, விச் இஸ் அ பை ஆர்டர். செல் பண்ணவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது அது பை ஆர்டர் தான் இருக்கும், சரிங்களா? அது வந்து செல் ஆர்டரா இருக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் குரூப்லயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்க இருந்து இங்கே பாத்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட். அது எதனால அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஃபுல்லா வந்து டேக் அவுட் ஆயிடுச்சு. டேக்கன் அவுட் ஆனனால நமக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு மேபி கேப் அப் இருக்கலாம், இல்ல ஃபிளாட் ஓப்பனிங் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஹை கிராஸ் பண்ணும்போது மறுபடியும் வந்து நமக்கு பையிங் ஆப்ஷன் கிடைக்கலாம். ஸோ 41,000 போற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. யாருக்கு தெரியும், 41,000 மேல கூட போகலாம். நம்ம எப்போ செல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் செல் பண்றோம். அது வரைக்கும் நம்ம வந்து பை பண்றோம், சரிங்களா கைஸ்? ஸோ இதுதான் இன்னைக்கு ட்ரேடுக்கான லாஜிக். இன்னைக்கு இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன். ரெண்டு பொசிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,700 சிஇ ஆஸ் யூஸ்வல். நான் எங்க என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11:55ல நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ 11:55 வந்து பாத்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட இந்த கேண்டில் நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான், ஒரு கீழே வந்து ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன்ல வந்து நான் வந்து ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஈஸியா வந்து 100 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிருக்கும். பட் மார்க்கெட் வந்து மறுபடியும் ஹால்ட் அடிச்சு மறுபடியும் போறதுனால ப்ரீமியம் டிகே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்காது, சரிங்களா? ஸோ நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹345 அண்ட் க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 402. கிட்டத்தட்ட வந்து 57 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். நான் 1:5 ரிவார்ட் ரேஷியோ தான் போனேன். பட் என்னால வந்து இன்டர்நெட் தான் என்னால ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணும்போது என்னோட கேப்சர் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 57 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ என்னோட ஓவரால் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து 12,000. ஸோ இதுதான் கைஸ், இப்படிதான் வந்து நான் ட்ரேட் பண்றேன். இப்படிதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்றேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை பை கைஸ்.